Hi hello friends, welcome to my YouTube channel APK Vlogs. ஸோ இந்த வேலை இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி Yamaha Rx135 பைக்கில் பவர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த பார்ட் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை பற்றி சொல்லிடலாம். நம்ம சேனலோட நேம் வந்து APK Vlogs. இதில் பார்த்தீங்கன்னா மோட்டோ vlogging, ஃபுட் கண்டென்ட், அவேர்னஸ் வீடியோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் புது சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ 3 o'clock கரெக்டாக உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே கேஸ், மறக்காமல் வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்றைக்கி வந்து பவர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஏன் திடீர்னு இந்த டாபிக் எடுத்தோன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட கமெண்ட் வந்து என்ன சைடில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. கார்த்திக் ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ வந்து பவர் பாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் ஒரு பவர் பாக்ஸ் வீடியோ இன்றைக்கி ரெடி பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பவர் பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ சில பேர் எங்கள் ஊரில் வந்து அது வந்து என்ன பூஸ்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு பேர் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு காமனாக வந்து நிறைய பேர் இருக்குது. டெக்னிக்கலாக பவர் பாக்ஸ் அப்படின்ட்டு மேக்ஸிமம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை அப்படி கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பைக்கில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சில பேருக்கு தெரியவே தெரியாது. எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 months முன்னாடி தான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு பார்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் ஜென்ரலாக வந்து நான்லாம் மேக்ஸிமம் பைக்லாம் நானே சர்வீஸ் பண்ண மாட்டேன். சில பேர் வந்து செல்ஃபாகவே வீட்டிலே சர்வீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பைக் பற்றின ஃபுல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து கடையில் கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் எனக்கு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக அப்பப்போ இந்த திங்ஸ் மாற்றும் போது அது என்ன இது என்னென்னு அப்பப்போ மெக்கானிக்கை கேட்பேன். ஸோ அப்படி இருந்து தான் வந்து பவர் பாக்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். தென் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பவர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா Yamaha Rx100 இருக்காது. ஸோ 135 தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்ரிவேஷன் மாதிரி இருக்குது. YEIS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது Yamaha எனர்ஜி இண்டக்ஷன் சிஸ்டம். அப்படி அதில் ஒரு பிரின்சிபல் தான் அப்படி ஒர்க் ஆகும். 135 பைக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் பிக்கப்பில் லைட்டாக 100க்கு 135க்கு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து உங்களுக்கு அந்த லேகை வந்து போக்குறதுக்காக தான் அந்த பவர் பாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன டூல் இருக்குது. ஸோ அது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் இருந்து இன்ஜின் உள்ள இன்டேக் போகுது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு நடுவில் ஒரு வாஷர் மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஒரு போர்ட் மாதிரி இருக்கும். அதிலிருந்து ஒரு பைப்பு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும் பெட்ரோல் டேங்க்கு கிட்ட. பட் பெட்ரோல் டேங்க்குள்ளே போகாது. அது அந்த மேலே வந்து ஃப்ரேம்லேயே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஓவலாக நீளமாக ஒரு ஓவலாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அதோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த இமேஜை அப்படியே பின்னாடி போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற பாக்ஸ் பேர் தான் பவர் பாக்ஸு, பூஸ்டர் பாக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அது ஒரு எம்டி பாக்ஸு. அதிலிருந்து கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறது உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா பின்னாடி அப்படியே போக நான் லைட்டாக வந்து டிராயிங் வரைஞ்சி அப்படியே சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பவர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி உள்ளே இன்டேக் ஆகுது, அது என்ன பர்பஸ்க்கு அது பைக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து கார்பரேட்டரு அங்கேருந்து வந்து பவர் இழுக்கும். பவர் மீன்ஸ் அந்த ஏரு, தென் வந்து ஃபியூயல், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த இதை வந்து இன்டேக்காக உள்ளே போகும். ஸோ அது பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம பவர் பாக்ஸில் வந்து ஆல்ரெடி ஸ்டோரில் இருக்கும். இப்போ இன்றைக்கி பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், திடீர்னு வந்து பைக் நிறுத்துகிறோம், ஆஃப் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ அந்த இன்டேக்கில் இருக்கிற ஏர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே கொஞ்சம் ஸ்டோர் ஆகி நிற்கும். ஸோ அடுத்த டைம் நம்ம திருப்பி பைக் ஸ்டார்ட் பண்ணி த்ராட்டில் கொடுக்கும்போது அதில் இருக்கிற இனிஷியலாக ஸ்டோர் பண்ணி ஆல்ரெடி ஏர் மிக்ஸ்ட் ஆகி ஏர் மிக்சர்னால் ஃபியூயலும் ஏரும் மிக்ஸ் ஆகி அந்த பாக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து தான் ஃபஸ்ட்டு பேர்ன் ஆகும். தென் வந்து நமக்கு இனிஷியல் பவர் பிக்கப் எல்லாமே அதில் இருந்து கிடைக்கிது. இப்போ வந்து டிராயிங் ரிலேட்டடாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பவர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சும்மா ஜென்ரலாக வரைகிறேன். இதுதான் வந்து நம்ம கார்பரேட்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கார்பரேட்டர். ஸோ கார்பரேட்டர் வந்து எங்கேருந்து வரும்னா இந்த சைடு வந்து ஏர் ஃபில்டர் இருக்கும்.
ஓகேங்களா. ஏர் ஃபில்டர் இருக்கும். ஏர் ஃபில்டர் வந்து கார்பரேட்டருக்கு வரும். தென் வந்து கார்பரேட்டருக்கு வந்து ஃபியூயல் தனியாக வரும். எங்கேருந்து வருது? மேலே நம்ம டேங்க்லேருந்து வரும். இதுதான் பெட்ரோல் டேங்க்னு வச்சுக்கோங்க. ஸோ பெட்ரோல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு ஃபியூயல் வரும். தென் இதிலிருந்து அடுத்து இன்ஜினுக்கு வந்து போகும். இதுதான் இன்ஜின் வச்சுக்கோங்க. இதுதான் இன்ஜின். ஓகேவா. ஸோ இதுதான் இன்ஜின். இப்போ வந்து இது வந்து இங்கேருந்து ஃபியூயல் வரும், கார்பரேட்டருக்கு வரும். தென் வந்து ஏர் ஃபில்டர்லேருந்து வந்து இன்ஜினுக்கு வந்து சக்ஷன் எடுக்கும். ஓகேவா. இது எடுக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்ஜினுக்கு சக்ஷன் போட்டுக்கும் கார்பரேட்டருக்கு நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஒரு வாசர் மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பைப்பு. இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி நீளமாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பேர் தான் பவர் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் பேர் தான் பவர் பாக்ஸ். ஓகேவா. இது வந்து நீங்கள் பைக்கில் போய் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் கப் மாதிரி இருந்து இதில் தனியாக ஒரு பின் மாதிரி போட்டு மேலே போயிருக்கும். இது மேலே ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டு டிசைன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பவர் பாக்ஸ். ஸோ இந்த பவர் பாக்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இதிலிருந்து ஃபியூவல் வரும் கார்பரேட்டருக்கு. இங்கேருந்து ஏர் சக்ஷன் பண்ணும். இப்போ ஏர் ஃபியூவல் மிக்சராக இது வரலாம் ஃபுல்லாக ஏர் ஃபியூவல் மிக்சராக இருக்கும். இது வந்து இன்ஜினோட இன்லெட் போர்ட்டுக்குள்ளே போகும். இப்போ இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். பைக் ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும்? இன்ஜின் ஆஃப் ஆகும். தென் வந்து இங்கே இருக்கிற சக்ஷன் ஃபியூயல் வந்து நின்றுடும். ஏன்னா இங்கே சக்ஷன் இருக்காது, அதனால் ஃபியூயல் நின்றுடும். அங்கேருந்து ஏர் வராது. அப்போ இந்த இடத்துல ஒரு மிக்சர் ஆஃப் இருக்கும் பார்த்தீங்களா, ஏர் ஃபியூயல் மிக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே எதுவுமே இருக்காது, எம்டி பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். தென் வந்து நம்ம எகைன் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பேர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்கே சக்ஷனே க்ரியேட் ஆகும். இங்கே இருக்கிற ஏர் ஃபியூல் மிக்சர்லாம் வெளியே போனால் தான் அடுத்தது வந்து இங்கேருந்து ஃபியூல் இன்டேக் ஆகும், இங்கேருந்து ஏர் இன்டேக் ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. இது வந்து RX100 வந்து இந்த பாக்ஸ் வந்து இருக்காது. இப்படி மேலே வரும் ஒரு பாக்ஸு, பவர் பாக்ஸ் வந்து இருக்காது. 135 தான் இருக்கும். 135 இந்த பவர் பாக்ஸ் வந்து இருக்கணும் வைங்களா உங்களுக்கு. ஸோ இது ஏன் வந்து 100 வைக்கல அப்படின்னா, 100 உங்களுக்கு ஆல்ரெடி இனிஷியல் டார்க் நல்லாவே இருக்கும். இவங்க வந்து 135 தான் வந்து அந்த YEIS சிஸ்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த Yamaha இன்ஜின் இக்னிஷன் சிஸ்டம் வந்து அப்போ தான் கொண்டு வர்றாங்க. அதை வந்து ட்ரைன் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரனால இதில் வந்து இன்பில்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் செட்டப் வந்து நம்ம RXல பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வாசருக்கு போட்டு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னுமே RXல வந்து ஒரு நல்ல பிக்கப் கிடைக்கும், இனிஷியல் பிக்கப் கிடைக்கும். பட் இதனால் உங்களுக்கு என்ன ட்ராபேக் வரும்னா, RXல லைட்டாக வந்து உங்கள் அந்த ஒரிஜினல் சவுண்டு, ஒரு தம் சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக வந்து டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து RXக்கு வந்து நீங்கள் அந்த சவுண்டை தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகாதீங்க பவர் பாக்ஸுக்கு. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பவர் பாக்ஸ் போடலாம். பட் இருந்தாலும் இன்னும் நல்லா பவர் கிடைக்கும். வந்து RX135 இந்த பவர் பாக்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு சவுண்ட் அப்படி இருக்கா அப்படின்றதான் கிடையாது. ஸோ அதில் வந்து மஃப்ளர் வந்து வேறு மாதிரி இருக்கும். 135 மஃப்ளர் வேறு மாதிரி இருக்கும், 100 மஃப்ளர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மஃப்ளரை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அது வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அது இன்னொரு வீடியோ போடலாம். இன்றைக்கி வந்து பவர் பாக்ஸில் இவ்வளோ தான் கைஸ் மேட்ரு. ஸோ வந்து நம்ம ஏரும் ஃபியூயிலும் மிக்ஸ் ஆகி இந்த இதில் கார்பரேட்டர்லேருந்து வெளியே வரும். ஸோ அது வந்து இங்கே பவர் பாக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா அதுதான் இன்ஜினுக்கு போகும். ஸோ இந்த பவர் பாக்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் பைட்டு வந்து இனிஷியல் டார்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும். தென் வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு லைட்டாக டவுன் ஆகும். ஸோ இந்த பவர் பாக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்ஜினுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகாது எங்கேயும் இடையில. ஒரு வந்து கான்ஸ்டண்ட்டான ஃப்ளோ வந்து இன்ஜினுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து RX100 நீங்கள் என்ன தான் நல்லா த்ராட்டில் கொடுத்து ரன் பண்ணாலே உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக லீனியராக பவர் டெலிவரி நடக்கும். ஸோ அதான் கேஸ் வந்து பவர் பாக்ஸோட ஃபங்க்ஷனு. ஸோ பவர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இருக்காது, சும்மா ஒரு எம்டி கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதிலிருந்து ஹோல்ஸ் போட்டு கீழே எடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் பவர் பாக்ஸில். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் இன்னும் இமேஜெல்லாம் போட்டு இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே கேஸ், உங்களுக்கு வந்து எதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கில் போய் பார்க்கலாம், அது எங்கே இருக்குன்னு பைக்கில் காட்டுறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் போய் பாருங்கள். பைக்குக்கு பார்த்தீங்கன்னா தனியாக என்னோடய பழைய ரூமில் தான் வந்து என் பைக் நிறுத்தியிருக்கேன். பழைய ரூம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நான் இதுதான் என் பழைய ரூம், இதில் ட்ராயிங்கில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு காட்டியிருப்பேன். ஸோ அந்த ரூமில் தான் வந்து எனக்கு வந்து பைக் நிறுத்தத்துக்கு கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் பைக் எப்பவுமே நிறுத்துவேன். சொன்ன இது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுதான் கார்பரேட்டரு. ஸோ கார்பரேட்டருக்கும் இன்ஜினோட இன்லெட் போர்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிளாக் கலரில் வாசர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து மேலே ஒரு பைப் போகுது பாருங்கள். ஸோ அந்த பைப் போய் ஸோ இந்த இடத்துல அந்த பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது பேர் தான் பவர் பாக்ஸ்.
ஸோ இதுக்கு மேலே காட்ட முடியல. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பவர் பாக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்டு கிளியர் ஆகலை, கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ பவர் பாக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொன்னால் வந்து 135க்கு வந்து கொஞ்சம் வந்து இனிஷியலாக கொஞ்சம் பவர் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வச்சுக்குவோம். ஸோ இதனால் வந்து எங்களுக்கு என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக மைலேஜ் வந்து அப்படியே சாலிடாக இருக்கும். அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி, அடுத்த மாதம் வேறு மாதிரி அப்படியெல்லாம் காட்டாது. இனிஷியலாக வந்து இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். சிம்பிளாக சொல்லப்போனால் அவ்வளோதான் பவர் பாக்ஸோட வேலை. ஸோ இதில் 100ல் இன்ஸ்டால் பண்ணலான்னா பண்ணலாம். பட் இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணனா உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தானே கீழே வந்து உங்கள் கமெண்ட் கொடுங்க. தென் வந்து ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யாரெல்லாம் ஆர்எக்ஸ் பைக் வச்சுருக்காங்களோ. ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வந்து ஆர்எக்ஸ் ரிலேட்டடாக மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும். பட் தமிழில் இருக்கான்றது தெரியல. என்னால் முடிஞ்சால் ஆர்எக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக என் சேனலில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், மோட்டோ விலாக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் பைக் ரிலேட்டடாக. கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக ஆர்எக்ஸ் ரிலேட்டடாக நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் கைஸ், தென் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதோட எண்ட் பண்ணிக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் APK Vlogs. டாடா பை பை. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது நேற்று போட்டிருந்த வீடியோ பார்க்கலைன்னா இங்கே சைடில் கொடுக்குறேன், கார்டில் போய் பாருங்கள். தென் வந்து ஆர்எக்ஸ் ஓவர்ஃப்ளோ பற்றி கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த 2 சைடு வந்து பல வீடியோஸ் கொடுக்குறேன். தென் வந்து என் சேனல் வந்து கீழே இருக்கும் லோகோ. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் வரும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. பைக் ட்ரிப் வந்து பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஊர் லோக்கலுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போகிறேன். மைலேஜ் டெஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக ஐ வில் மேக் இட். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் அண்ட் சி. டாடா பாய்.